ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஈவினிங் என்ன வாங்கிட்டு வராங்கன்னு சொன்னால் பானிபூரி. இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இது ஈவினிங் சொல்ல முடியாது, ஒரு 7 மணி மேலெலாம் ஆயிடுச்சு. பானிபூரி அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னு சொன்னால் அந்த தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது. இதில் புதினா, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் அந்த பானிபூரி தண்ணி கொடுக்குறது. இதுக்காகவே நாங்கள் வாங்குவோம். அப்புறம் கூட ஒரு இனிப்பு சட்டினின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கவரில் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதை கொஞ்சமாக பிள்ளைங்க எடுத்துக்குவாங்க. இந்த தண்ணியை அதிகமாக எடுப்பாங்க. எரிக்கும் போது அந்த இனிப்பு சட்னி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கவரில் பின்பகுதியில் வச்சு கமத்தி வச்சு அதை கொடுப்பாங்க. கீழே சிந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறது வரை பத்திரமா இருக்கணும். அதை பேக்கில் போட்டு கொண்டு வர முடியாது, கையில் வச்சே கொண்டு வருவாங்க. அப்புறமாட்டு பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போகிறதுக்குள்ளேயே அவங்க அவ்வளோத்தையும் கைட்டே எடுத்து போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கும். நீங்களும் இதேமாதிரி இது நாங்கள் இருக்கிறது டெல்லியிலங்கிறதுனால இங்கே இருக்கிறது நல்லா இருக்குது. நாங்கள் ஊரில் வாங்கும்போது அவ்வளோவா அந்த பானிபூரி நல்லா இல்லை. ஒரு தடவை வாங்கி பார்த்துட்டு ஐயோ வேண்டாம் இனி இங்கே வாங்கக்கூடாதுங்க மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே இருக்கும் பானிபூரி. மோசமான ரிவ்யூ கொடுக்க முடியாது. யார் வச்சுருந்தாலுமே அது நல்லாவே வச்சுருப்பாங்க. 10 ரூபாய்க்கு 3 அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்நாக்ஸ் என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் இந்த லாலிபப் கண்டிப்பாக வேணும் என் சின்ன பொண்ணுக்கு. அதனால் லாலிபப் அவளுக்கும். பெரியவங்க இந்த பானிபூரி எல்லாம் இப்போ காலி பண்ணிடுவாங்க. சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.